நாங்கள் ஒரு வீடு கட்டினோம். அதில் வந்து ஒரு ஸ்பேஸ் நான் வந்து பார்க்கிங்காக ஒதுக்கி வச்சுருந்தேன். எங்கள் மாமியார் வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் நீ யாரையும் வெளியில இருந்து ஆளுங்களை சேர்க்கக்கூடாது, ஏன்னா படிச்சுட்டோன்னா அதை பற்றி டெஸ்டிமோனி மாதிரி யாருக்குன்னா ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். அப்போ வந்து சரி வீட்டிலையே கூப்பிட்டு எல்லாருக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பண்ண ஆரம்பிச்சு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஆகிடுச்சு. சரி நம்மளா இண்டிவிஜுவலாக ஒரு ஏர்னிங் பண்ண முடியும்னும் போது அப்போ ஆரம்பித்தது தான் சில்ப்ரி சலூன். அந்த வெளியில் இருந்த பார்க்கிங் பிளேஸில் ஒரு சின்ன ஒரு கடையாக போட்டு ஆரம்பித்தது. நான் வந்து லண்டனுக்கு அப்போ 2011 லண்டன் போயிட்டு விடால் சசூனில் படித்தேன். விடால் சசூனில் படிச்சுட்டு அந்த க்ரியேட்டிவ் கட்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் மாடலுக்கு போகிறோம். நார்மலாக நம்ம அந்த காலத்தில் வந்து யூ கட், வி கட், ஸ்ட்ரெயிட் கட் அப்படின்றது இல்லாமல் லேயர் கட், ஃபெதர் கட் வந்த காலம் அது. ஸோ அப்போ வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதால நானே போய் படித்தேன். 2013 நான் சைனாவுக்கு போகிறேன். என்னுடைய ஓன் ஸ்ட்ரெயிட்டனிங் ப்ராடக்ட் லக்ஸ் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஓனோட பிராண்டை கொண்டு வந்துட்டு நான் அதை வந்து நேராக எடுத்துகிட்டு போயிட்டு டிஸ்ட்ரிபியூஷனோ இல்லை வந்து இன்னொருத்தருக்கு சலூனுக்கு வந்து டெஸ்டிமோனியெல்லாம் கொடுக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னோட கிளைண்ட்டுக்கு நான் பண்ணி பார்க்கணும், முதல்ல எனக்கு பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டே நான் ஒரு 15 lakhs பண்ணேன். 5 lakhs எனக்கு இன்டீரியருக்கே ஆச்சு. அதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட்ஸு, சேரு, ப்ராடக்ட்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்போ என்னோடய ஓன் ப்ராடக்ட் இல்லை, நான் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு பிராண்டோட டைப் வச்சு தான் வாங்கினது. ஸோ 15 lakhs இட்ஸ் பட்ஜெட்டாக இருந்தது. வணக்கம் மேம். வணக்கம். இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சில்ப்ரி சலூனை வந்து நீங்கள் ரன் பண்ணிட்டு வரீங்க. இவ்வளோ காம்படிஷன்ஸ்க்கு நடுவில் இட்ஸ் நாட் அ ஈஸி டாஸ்க். ஒரு தனி உமனாக வந்து இந்த சலூனை நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஃப்ரான்சைஸ் கொடுத்துருக்கீங்க, எப்படி மேம் ஃபீல் பண்ணுறீங்க? ஒவ்வொரு உமனுக்கும் வந்து தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுன்றதே வந்து ஃபீலிங் தான். அந்த ப்ரௌட் என்ன பண்ணோன்னா நம்மளை இன்னும் ஸ்பீடாக வாக் பண்ண வைக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் சோர்வு இல்லாமல் நம்ம வந்து துணிவாக சில செயல்கள், அது தப்போ ரைட்டோ, நாங்கள் வந்து அதை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். ஹேண்டில் பண்ணி அதை வந்து சலூன் இண்டஸ்ட்ரியில் ஒரு 28 இயர்ஸ்க்கு மோர் தென் 28 இயர்ஸ் அதில் இருந்ததால் எது பெஸ்ட்டு, எது குட்டு, எது பேடுன்னு தெரிஞ்சு நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் ஸ்லோவாகவும் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு சலூன்னாலே காம்படிஷன் ஜாஸ்தி தான். அதில் வந்து என்ன காம்படிஷன் இருந்தாலும் ஸ்டாண்டர்டாக ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறது கொஞ்சம் என்ன சொல்லுது டிஃபிகல்ட்டான ஒரு மேட்டர் தான். எப்படி மேம் இந்த சலூன் ஃபீல்டை சூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு எந்த டைமில் தோணுச்சு? பிஃபோர் மேரேஜ்னு பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து ஒரு 28-30 இயர்ஸ்க்கு பிஃபோர் லேடிஸை வேலைக்கு விட மாட்டாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வீட்டில் தான் இருக்கணுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு நர்ஸாக, ஒரு என்ன மாதிரி ரிசப்ஷனிஸ்டா, என்ன ஜாப் படித்ததுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஜாப் வேணாலும் போகலான் இருக்கும். நான் பண்ணது வந்து ஒரு ரிசப்ஷனிஸ்ட் போஸ்டிங் பண்ணிட்டு இருந்தேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறமா எங்கள் மாமியார் வீட்டில் வந்து வெளியில் வேலைக்கெல்லாம் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க. அப்போ எனக்கு வந்து வீட்டில் இருக்கவே பிடிக்காத, நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லி தான் அந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் படித்தேன். பியூட்டிஷியன் கோர்ஸ் படித்து ஒரு கார் பார்க்கிங் ஸ்பேஸ், நாங்கள் ஒரு வீடு கட்டினோம். அதில் வந்து ஒரு ஸ்பேஸ் நான் வந்து பார்க்கிங்காக ஒதுக்கி வச்சுருந்தேன். எங்கள் மாமியார் வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் நீ யாரையும் வெளியில இருந்து ஆளுங்களை சேர்க்கக்கூடாது, ஏன்னா படிச்சுட்டோன்னா அதை பற்றி டெஸ்டிமோனி மாதிரி யாருக்குன்னா ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். அப்போ வந்து சரி வீட்டிலையே கூப்பிட்டு எல்லாருக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பண்ண ஆரம்பிச்சு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஆகிடுச்சு. சரி நம்மளா இண்டிவிஜுவலாக ஒரு ஏர்னிங் பண்ண முடியும்னும் போது அப்போ ஆரம்பித்தது தான் சில்ப்ரி சலூன். அந்த வெளியில் இருந்த பார்க்கிங் பிளேஸில் ஒரு சின்ன ஒரு கடையாக போட்டு ஆரம்பித்தது. அப்போ பார்த்திங்கன்னா இது வந்து சில்ப்ரிஸா இல்லை, அணு சலூனாக தான் ஆரம்பித்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா க்ரௌடு ஜாஸ்தியாக வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் ஜனங்க வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தபோது எங்கள் மதுரையில் வந்து இல்லை நீங்கள் சலூன் பியூட்டி பார்லராக ஆரம்பிக்கிறேன்னா அப்போ தான் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிது. சரி ஓகே, இவளுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வெளியில் தான் வேலைக்கு போகல, வீட்டில் இருந்தே தானே பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களும் அலோவ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இப்போ வந்து வீட்டுக்குள்ளே அப்படிங்கும்போது சரி ஓகே அவளுக்கு பிடிச்சது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கூட விட்டுருக்கலாம். இப்போ நீங்கள் சலூனாக வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணும்போது எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? உடனே சரி ஓகே பண்ணுன்னு அக்செப்ட் பண்ணாங்களா, இல்லாட்டி அதுக்கு தடங்கள் இருந்ததா? அதுக்கு கம்பல்சரி தடங்கள் இருக்கும். அதுக்கப்புறமா குழந்தைங்கள்லாம் பிறந்துடும். அப்போ பசங்களை பார்க்குறதுக்கே சரியாக இருக்கும். எங்களுக்கு ஜாயின்ட் ஃபேமிலின்றதால எனக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தார்.
அதனால என்னால் வந்து ஒரு சலூனாக வெளியில் ஒரு ஷாப்பிங் மால், அப்போல்லாம் ஸ்பென்சர் பிளாசா தான் வந்து பெரிய மால், வேறு எந்த மாலும் கிடையாது. ஸ்பென்சர் எப்போ மேம் இது பிளாசாவில் எந்த இயர் மேம் சொல்லுங்க? 2007 2007. ஓகே 2007 அப்போ ஆரம்பித்தது தான் எங்களோட சில்ப்ரீஸ் சலூன். அதுக்கப்புறம் நான் வெளியிலன்னு போகும்போது லேடிஸ் சலூன் இல்லாமல், அப்போல்லாம் உங்களுக்கு லேடிஸ் சலூன் தான், உமன் சலூன் நிறையா இருக்கும். சலூன் அப்படின்ற மாதிரி மாடல் வந்திருக்காது. ஒரு காலத்தில் தான் ட்ரெண்டு மாறும்போது சலூன்றது யூனிசெக்ஸ் சலூனாக ஆச்சு. அப்புறம் ஃபேமிலி சலூன், யூனிசெக்ஸ் சலூன் இந்த மாதிரிலாம் வரும்போது, ஏன் நம்ம வந்து ஒரு வெளியில் போய் வைக்கும்போது ஒரு 3 lakhs அட்வான்ஸ், அப்போ வந்து அது ஒரு ஹியூஜ் அமௌண்ட். அட்வான்ஸ்ன்றது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டில் ஸ்பென்சர் பிளாசா மாலில் வைக்கிறோன்னும் போது ஒரு கிளைண்ட்டை மட்டும், ஒரு ஜெண்டரோட கிளைண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்றதால போத் உமன் அண்ட் மென்ஸுக்கு சர்வீஸ் எடுக்கலாம்னு சொல்லி தான் சில்ப்ரீஸ் யூனிசெக்ஸ் சலூனாக மாறினது. உங்களோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஞாபகம் இருக்காங்களா? கோர்ஸ் முடிச்சுட்டு வந்துட்டு வீட்டில் பண்ணியிருப்பீங்க, அதை தாண்டி நீங்கள் சலூனாக வைக்கும் போது உங்களோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நான் வந்து ஒரு பெரிய பிராண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் என்னோட ஃபர்ஸ்ட் சலூன் ஆரம்பித்தேன். ஒரு பெரிய பிராண்டு, அவங்க நேம் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஸோ அவங்க கூட அவங்களுடைய ஆப்போசிட்ல நம்ம ஒரு ஆரம்பிக்கிறோன்னும் போது நம்மளுக்கு அந்த டேலண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே சர்ச் பண்ணுவேன். ஏன்னா ஒரு ஸ்டாஃபை நம்பி தான் நான் பார்லர் ரன் பண்ணணும்னு நினைக்கல. நான் படித்தேன், எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி பிடிச்சிருந்தது, நான் சலூன் பியூட்டி பார்லர் வச்சு ரன் பண்ணேன். எப்போ அது ஒரு சலூனாக மாறும்போது, நம்ம ஒரு மென்ஸ்க்கும் சர்வீஸ் எடுக்கணும் போது அதை பற்றி நாலேஜ் எனக்கு தெரியணும்னு சொல்கிறதால நான் வந்து லண்டனுக்கு அப்போ 2011 லண்டன் போயிட்டு விடால் சசூனில் படித்தேன். விடால் சசூனில் படிச்சுட்டு அந்த க்ரியேட்டிவ் கட்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் மாடலுக்கு போகிறோம். நார்மலாக நம்ம அந்த காலத்தில் வந்து யூ கட், வி கட், ஸ்ட்ரெயிட் கட் அப்படின்றது இல்லாமல் லேயர் கட், ஃபெதர் கட் வந்த காலம் அது. ஸோ அப்போ வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதால நானே போய் படித்தேன். எனக்கு எப்போவுமே வந்து தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆர்வம். நார்மலாகவே என்னோடய சர்டிஃபிகேட் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாலே நிறைய இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து எதெல்லாம் புதுசாக கற்றுக்கணும். அப்போ வந்து க்ரியேட்டிவ் கட்ஸ் வந்து புதுசாக இருந்துச்சு. ஸோ நான் அந்த மாதிரி போய் படித்து என்னோடய ஸ்டாஃபுக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்தேன். அதனால வந்து எனக்கு நல்ல பிஸியாக போச்சு. ஸ்பென்சர் பிளாசா தான் அப்போ ஒரே ஒரு மால்ன்றதால க்ரௌட் ஜாஸ்தியாக வரும். அதுக்கப்புறமா தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் வந்து ஓன் பிரான்ச்சு, அப்போல்லாம் நான் ஃப்ரான்ச்சைசி மாடலுக்கே போகல, திரும்பி சரி இந்த ஏரியாவில் இது போட்டிருக்கோம், நல்ல ஒரு பிஸ்னஸாக இருக்குது, ஸோ நம்ம ஏன் இன்னொன்று ஆரம்பிக்கக்கூடாதுன்னு அடையாரில் இன்னொரு சலூன் ஆரம்பிச்சோம். அது உங்களோட நீங்களே வந்து ஸ்பெண்ட் பண்ணி வச்சிங்க? ஓனா பிராண்டை க்ரியேட் பண்ணணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு கால் ஊனணும். அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்களுக்கு அதை டீச் பண்ண முடியும். ஸோ நான் என்னுடைய ஜேர்னியில் அப்போவே எனக்கு வந்து ஃப்ரான்ச்சைசி எனக்கு இது மாதிரி பண்ணி கொடுங்கன்னு என் கூட இருக்கிறவங்க என்னை பார்த்து என்னோட வளர்ச்சியை பார்த்து கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நான் அப்போ எனக்கு அந்த ஐடியாவே இல்லை. ஏன்னா என்னை நம்பி ஒருத்தவங்க வரும்போது அவங்களுக்கு சரியான கைடன்ஸ் இருக்கணுன்றதால நான் ஒரு 5 இயர்ஸாக நான் என்னுடைய சலூன் மட்டும்தான் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஓனாக வந்து ஒரு 3 பிரான்ச் ஓப்பன் பண்ணி அப்புறமா தான் நான் வந்து ஃப்ரான்ச்சைசி கொடுக்க ஆரம்பிச்சேன். இப்போ சலூனில் மேம் இப்போ எப்படி இருந்தாலும் இப்போ கேர்ள்ஸை பொறுத்தளவு இந்த இடத்துல த்ரெட்டிங் நல்லா பண்ணுறாங்கன்னா அவங்க ரெகுலராக அந்த கடையை விட்டு போகவே மாட்டாங்க. அப்படிங்கும்போது உங்களோட கடையில் என்ன கஸ்டமர்ஸ் வந்து இந்த கடையில் இந்த சர்வீஸ் வந்து நான் இப்போ சில பேருக்கு லேயர் கட் இந்த இடத்துல அழகாக பண்ணுறாங்க, இங்கே போயிடலாம், த்ரெட்டிங்னா இங்கே பண்ணுவாங்க, இப்போ நான் பண்ணேன்னா இன்னும் 4 பேர் கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி உங்கள் கடையோட டாப் சர்வீஸ் எது மேம்? எங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா இந்த ஹேரில் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஹேர்னாலே சில்ப்ரீஸ், நீங்கள் நம்பர் 1 ஹேர் சலூன் போட்டிங்கனாலே சில்ப்ரீஸ் வரும், கூகுள்லேயே செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து ஈவன் சைனாவில் போயிட்டு எனக்கு என்ன நார்மலாக ஒரு பிராண்டு ப்ராடக்ட் வாங்கி நாங்கள் வந்து யூஸ்வலாக அதுதான் வந்து ப்ரொசீஜராக இருந்தது. 2007 வந்து ஒரு பிராண்டை வந்து நாங்கள் டைப் வச்சு ஒரு ப்ராடக்ட் எடுக்கணும்னா இவ்வளோ ஒரு லேக்ஸ் கணக்கில் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் அந்த பிராண்டை நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது, இப்போவும் இருக்குது. எனக்கு வந்து அப்பத்துலேருந்து ஒரு ஐடியா என்னென்னா நம்ம ஏன் வந்து ஒரு ஓனாக ப்ராடக்ட் ரெடி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், சரி இதை படிச்சுட்டோம், இதை ஏன் தயாரிக்கக்கூடாதுன்னு சொல்லி சைனாக்கு போய் 2013 நான் சைனாக்கு போகிறேன். என்னுடைய ஓன் ஸ்ட்ரெயிட்டனிங் ப்ராடக்ட். ஓகே, என்ன நேம்? லக்ஸ் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஓனோட பிராண்டை கொண்டு வந்துட்டு நான் அதை வந்து நேராக எடுத்துகிட்டு போயிட்டு டிஸ்ட்ரிபியூஷனோ இல்லை வந்து இன்னொருத்தருக்கு சலூனுக்கு வந்து டெஸ்டிமோனியெல்லாம் கொடுக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னோட கிளைண்ட்டுக்கு நான் பண்ணி பார்க்கணும், முதல்ல எனக்கு பண்ணி பார்க்கணும், என்னுடைய சர்வீஸ் எனக்கு பண்ணி பார்த்து நான் தான் மாடலாக இருப்பேன்.
பண்ணி பார்த்து இதனால எந்த டேமேஜும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து அதுக்கப்புறமா எங்களோட ஓனாக ப்ராடக்டை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஈவன் ஸ்ட்ரெயிட்னிங், கெரட்டின் எல்லாமே நாங்கள் என்னோட ஓன். அதில் வந்து நாங்கள் கொஞ்சம் ஸ்பெஷல் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்க முடியாது. ஆனால் என்ன ஹேர் சர்வீஸ்னாலும் சில்ப்ரீஸ் ஈவன் ஸ்ட்ரெயிட்னிங், கெமிக்கல் சர்வீஸ், எந்த டேமேஜும் இல்லாமல் பண்ணி கொடுப்போம். எனி டேமேஜ் ஹேரையும் என்னால் சரி பண்ண முடியும். அது உங்களோட ப்ராமிசஸ் இல்லை மேம்? எஸ். பிகினிங் ஸ்டேஜ் இருக்கும்போது இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ரெண்டல் கொடுத்துருப்பீங்க இவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கும்போது அது எங்கேருந்து மேம்? நீங்களே சம்பாரிச்ச காசில், அதாவது நீங்கள் வீட்டில் இருந்து ஆக்சுவலி சம்பாரிச்சிங்கன்னு சொல்லுங்க, அந்த காசில் பண்ணீங்களா இல்லாட்டி ஃபேமிலி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா? நான் எங்கள் ஹஸ்பண்டோட செயினை வந்து 3 lakhs அட்வான்ஸ் பே பண்ணும். ஓகே. எனக்கு ஒரு மனசுக்குள்ள வந்து ஐயோ 3 lakhs வந்து ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட். நம்ம இதுவரையிலும் வாடகை கூட கொடுத்தது இல்லை. ஏதோ ஒரு அப்போதைக்கு ஒரு 40,000 30,000 ஏர்ன் பண்றோம் மந்த்லி, அவ்வளோ. அது ஆக்சுவலி வீட்டுக்குள்ள இருக்கும்போது நமக்கு பெருசா ரெண்டலுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். இங்க வந்து அப்பவே வந்து ஸ்பென்சர் பிளாஸோட ரெண்ட் பாத்தீங்கன்னா 40,000. 3 lakhs வந்து 4 lakhs வந்து அட்வான்ஸா வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, நான் இது எப்படி நம்ம லோன் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி பேங்க்ல போனேன்னா, லோனுன்னா நம்மளுக்கு வந்து ஐடி ஃபைல் பண்ணியிருக்கணும், இன்கம் ப்ரூஃப் இருக்கணும், இந்த மாதிரியெல்லாம் நிறைய கொஸ்டின். அப்போ தான் எனக்கு தெரியும், ஓ ஐடி எல்லாம் பண்ணியிருக்கணும், இதெல்லாம் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து எந்த பேங்க்ல போனாலும் லோன் கொடுப்பாங்க. அப்போல்லாம் வந்து அந்த அளவுக்கு விஷனரியா எதுவுமே கிடையாது. இந்த காலத்தில் மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயமும் கூகுளில் தட்டி பார்க்குறதெல்லாம் அப்போ யார் எது எஜுகேட் பண்ணுவாங்க? நம்ம பேரண்ட்ஸே கூட அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணியா, குழந்தை பத்தியா அப்படின்னு சொல்லுவாங்களேங்கண்டி, நீ ஒரு பிஸ்னஸ் பண்ணு, வெளில போயிட்டு உமன் எம்பவர்மெண்ட், அது அந்த என்கரேஜ்மெண்ட்லாம் கிடையாது. மேபி இது ஒரு 4 lakhs செலவாகும், ஒரு பார்லர் வைக்கணும்னா 20 lakhs. அப்போ வந்து என்னோட பட்ஜெட் வந்து 15 lakhs இருந்துச்சு. இன்டீரியருக்கு ஒரு 5 lakhs, ஒரு நல்ல அவுட்லுக் கொடுத்தாதான் கிளைண்ட் உள்ளே வருவாங்க. ஸோ நானும் என்ன பண்ணேன், ஒரு 15 lakhs ரெடி பண்ணுறதுக்கு ஜுவல்லாம் வச்சு அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து முதல் அப்போ தான் நான் வீடு கட்டி இருந்ததால், ஸோ எனக்கு வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப பெருசாக சப்போர்ட் இல்லை. இப்போ ஜுவல்லரி எல்லாம் வச்சு தான் நம்ம அந்த சில்ப்ரீஸ் சலூனை ஆரம்பிச்சு. இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது சில பேருக்கு வந்து இப்போ எல்லாருமே வந்து பிஸ்னஸ் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா அந்த சலூன் ஃபீல்டில் எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க. சில பேருக்கு வந்து அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. இப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிருக்காங்க. சில பேருக்கு வந்து அது ஃபெயிலியர் ஆகுது. உங்களோட டேர்னிங் பாயிண்ட், இதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக இதுக்கு நம்ம அடிச்சிருவோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுன டைம் இருக்கா? கட்டாயம் இருக்குது. எனக்கு வந்து எப்படி சொல்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னை நம்பி ஒரு ஃப்ரான்ச்சைசி வராங்க. அப்போ வந்து ஏன் நம்ம பண்ணக்கூடாது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சேலத்தில் தான் என்னோட ஃபஸ்ட்டு ஃப்ரான்ச்சைசி. அது யாருன்னே எனக்கு தெரியாது. ஒரு கிளைண்ட் அவங்க வந்து ஒரு ரிவ்யூ பார்த்துட்டோ ஏதோ ஒன்று பார்த்து என்னை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. ஃப்ரான்ச்சைசி மாடலுக்குள்ளேயே அப்போ தான் போகிறேன். ஸோ ஒருத்தவங்க நம்மளை நம்பி போடுறாங்கன்னா மேன் பவர்ன்றது ரொம்ப 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 கஷ்டம். நான் அப்போ சொல்கிற சீசனில் வி கேன் மேனேஜ், நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். நான் வந்து நார்மலாகவே வந்து அப்போல்லாம் நாகாலாண்ட்லேருந்தோ மணிப்பூரிஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு அவங்களுக்கு ஃபுட்டு அக்காமடேஷன்லாம் கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ட்ரெயின் பண்ணி ஒரு சலான் போடும்போது அத்தனை ஸ்டாஃப்ஸும் நம்ம ட்ரெயின்டாக இருக்கணும். அந்த மாதிரி தான் லாஜிக்கில் நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணி ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடலுக்கு போனது. அப்போ தான் நான் சொன்னேன், எத்தனை ஸ்டாஃப்ஸாக இருந்தாலும் நம்ம ட்ரெயின் பண்ணி ஒரு சலூனுக்கும் அனுப்பணுன்றது என்னுடைய ரொம்ப கோர் பிஸ்னஸாக இருந்தது. அப்போ துணிஞ்சு இறங்குனது தான் இத்தனை பிரான்ச் வந்தது. ஓகே மேம். இப்போ நீங்கள் இந்த பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே நான் ஒரு 15 lakhs பண்ணேன். 15 lakhs சாலிடாக 15 lakhs பண்ணிட்டீங்க. உள்ள ப்ராடக்ட்ஸ், இன்டீரியர் அப்பவே நம்ம சொல்லுவோம்னா அப்பதான் ரொம்ப காஸ்ட்லி. இப்போ வந்து காம்படிஷனுக்காக இன்டீரியரோட காஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க எந்த ஒரு விஷயம் போனாலும் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்க மாதிரி தோணும். இப்போ வந்து காம்படிட்டர் வந்து 1500க்கும் பண்ணுவாங்க, 1200க்கும் பண்றாங்க. அப்போ வந்து ஸ்டாண்டர்டா இவ்வளவுதான் மெட்டீரியல், இவ்வளவுதான் காஸ்ட்ன்ற மாதிரி 5 lakhs எனக்கு இன்டீரியருக்கே ஆச்சு. அதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட்ஸ், சேரு, ப்ராடக்ட்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து, அப்போ என்னோட ஓன் ப்ராடக்ட் இல்லை, நான் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு பிராண்டோட டைப் வச்சு தான் வாங்கினது. ஸோ 15 lakhs இட்ஸ் அ பட்ஜெட்டாக இருந்தது. சலூன் ஃபீல்டில் எல்லாருமே சலூன் வைக்க ட்ரை பண்ணுறாங்க. சில பேர் சக்ஸஸ் ஆகிறாங்க, சில பேர் ஃபெயிலியர் ஆகிறாங்க. பட் இவ்வளோ பெரிய மாஸ் சக்ஸஸை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஒரு டாப் பிராண்ட்ஸில் வந்து சில்ப்ரீஸுங்கிற ஒரு பிராண்டுமே வந்து தனியாக நிற்குது. அதுக்கு என்ன ஒரு அதை எது சஸ்டெயின் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேரை நம்ம மீட் பண்ணுறோம். எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, காசு வச்சுருக்கேன், நான் வந்து ஒரு சலூன் இண்டஸ்ட்ரியில் வந்துடுறேன், சலூனில் நல்லா ஈஸியாக மணி வந்துடுது அப்படின்ற ஒரு மித் இருக்குது. நிறைய பேருக்கு அது இருக்குது.
நான் என்னோட ஃப்ரான்ச்சைசிக்கு வரும்போதே நான் சொல்கிற ஒரே ஒரு சஜஷன் என்னென்னா, நீங்கள் இருந்து பண்ணுவீங்களா? எனக்கு என்னோட சப்போர்ட் என்னென்னா, நான் வந்து எப்போவுமே எல்லா சலூன்லேயும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுப்பேன். ஆஸ் ஏ ஓனராக இவ்வளோ பெருசாகிடுச்சு, நம்ம வந்து இதில் நாட்டமே காட்டாமல் லெஸ் தென் தட் நம்ம வந்து அவுட்டோர் எங்கன்னா போயிட்டோம், அவுட் ஆஃப் கண்ட்ரி போகணுன்னா மேபி 1 வீக் அந்த மாதிரி நம்மளோட டச் இருக்காது. மற்றபடி எப்போவுமே என்னோட கேரிங்கோ என்னென்ன நடக்குது, என்னென்ன அவுட்லெட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்றத தெரிஞ்சுக்க விரும்புவேன். அப்படி யார் வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்து அதில் கான்சிக்யூட்டிவாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமா, அட்லீஸ்ட் ஒரு 24 ஹவர்ஸில் ஒரு 3 ஹவர்ஸ் ஆச்சும் ஒரு சலூனில் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா நம்மளுக்கு என்ன நடக்குது பிஸ்னஸ்ன்னு தெரியவே தெரியாது. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைப்பேன். நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு ஸ்டேஜ் வந்து நம்ம இதெல்லாம் போதும் க்ளோஸ் பண்ணிடலாம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்திருக்கா? ஏதாவது நம்மளால ஃபினான்ஷியலாவோ இல்லாட்டி ஃபேமிலி சைடோ ஒரு ப்ரெஷர் வரும்போது நம்ம வேண்டாம் க்ளோஸ் பண்ணிடலாம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்திருக்கா? ஆக்சுவலி எனக்கு சலூன் இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி வந்ததே இல்லை. நாங்கள் வந்து ஒரு மோர் தென் 15 அவுட்லெட்ஸ் வந்து எனக்கு கோவிட்க்கு முன்னாடி இருந்துச்சு. கோவிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 அவுட்லெட்ஸ் எல்லாம் அவங்களால மேனேஜே பண்ண முடியல. எங்களால் வந்து இது என்ன இப்படி போகுமா, எப்படி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் திருப்பி கொண்டு வர்றது, இந்த ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் எப்படி சம்பளம் கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ எல்லாமே நான் சொல்லுவேன், கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருங்க. இப்போ நீங்கள் இந்த நேரத்தில் அவசரப்பட்டீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் லாஸில் தான் போகும். அந்த நேரத்தில் கூட நம்ம லாஸ், ஏன்னா இந்த பிஸ்னஸால் நான் நிறைய சம்பாதிச்சிருக்கேன். ஸோ எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் போகவே இல்லை. என்னோடய ஃப்ரான்ச்சைஸிக்கு சொன்னது, அதில் நிறைய பேர் வந்து வேண்டான்னு சொல்லி விற்றுட்டாங்க. அதில் சில பேர் வந்து ஸ்டாண்ட் பையாக நின்னாங்க. அவங்க இப்போ நல்ல சக்ஸஸாக இருக்காங்க. ஸோ அந்த ஒரு கண்டிஷனுக்கு எனக்கு எப்போவுமே கொண்டு வரல பிஸ்னஸ், இந்த சலூன் பிஸ்னஸை பொறுத்தவரை. நான் வந்து இப்போ உமன்ஸ்க்கே வந்து என்ன ஆசை, ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டோம், இதில் சக்ஸஸ் பண்ணிட்டோம், ஒரு பிஸ்னஸையும் ஆரம்பிக்கலாமா, இந்த மாதிரி சில பிஸ்னஸ் ஐடியாஸ் எல்லாம் வரும். உங்களை பார்க்குறவங்க கூட புதுசாக ஒரு பிஸ்னஸோடு வருவாங்க. மேடம் நீங்கள் ஏன் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க, இந்த ஃபீல்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி சில ஃபீல்டெல்லாம் நானும் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். யாரும் பண்ணாத தப்பு. அந்த நேரத்தில் நம்மளுக்கு பணம் தான் ஜாஸ்தி வருது. ஓகே, நம்ம ஒரு பிஸ்னஸில் நல்ல சக்ஸஸ் ஆகிட்டோமே, இன்னும் ஒரு பிஸ்னஸில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாடல் ஆஃப் பிஸ்னஸ் வருது. நாங்கள் தான் வந்து பாண்டிச்சேரியில் போட் ஹவுஸ், மந்த்ரா போட் ஹவுஸ் எங்களோட இதுதான். நாங்கள் தான் அந்த ஹவுஸ் போட்டை வந்து இந்த சைடில், அதாவது கேரளா இல்லாமல் பாண்டிச்சேரியிலையும் கொண்டு வந்தது. ஆனால் நல்லா போச்சு, போட் பிஸ்னஸ் நல்லா போச்சு. அதுக்கப்புறமா ஒரு மசாலா இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதில் எனக்கு பெரிய லாஸ். ஏன்னா எனக்கு அந்த பிஸ்னஸ் பற்றி ஒன்றுமே தெரியாது. ஸோ பிஸ்னஸ் நான் அதுக்கப்புறமா கற்றுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், நம்ம எப்போ அந்த பிஸ்னஸில் ஃபுல் ஃப்ளெஷ்டாக லேர்ன் பண்ணுறோமோ அப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது தப்பே இல்லை. இன்னொருத்தனை நம்பி பிஸ்னஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு ஐடியாவே இல்லாமல் பிஸ்னஸ் இன்கம் இவ்வளோ வரும் அவ்வளோ வரும்னு சொல்லி ROI சொல்லி எல்லாருமே பிஸ்னஸ்க்குள்ளே போகிறாங்க. அது வந்து நாட் குட், என்னோட சஜஷன். இப்போது லேடிஸ் பொறுத்தளவு இப்போது இருக்கிற ஜென்ரேஷனில் பிஸ்னஸ் பண்ணோன்னா ஒன்று கிளாத்திங் பிஸ்னஸ், இல்லாட்டி பேக்கரி, இல்லாட்டி இந்த பியூட்டிஷியன், இந்த மாதிரி தான் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டைம் எப்படின்னு தெரியல. இப்போ வந்து காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. சலூன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏரியாவுக்கு ஒரு சலூன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது இதை இன்னும் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயம் நீங்கள் இப்போ ஹியூஜாக மெயின்டைன் பண்ணுற விஷயம் என்னது? நான் மெயின்டைன் பண்ணுற விஷயம், நாங்கள் வந்து எங்களுடைய ப்ராடக்ட்லேயோ சர்வீஸ்லேயோ காம்படிஷன்லேயோ அந்த ரேட் வாய்ஸ் எங்களை மாதிரி வரவே முடியாது. ஸோ அதனால நாங்கள் சஸ்டெயின் ஆகிறோம். நான் மற்றவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, இப்போ எக்ஸாம்பிள் என்னோடய டாட்டர், அவங்கள வந்து நாங்கள் BDS படிக்க வச்சுருக்கோம். ஆனால் வந்து அவங்க என்னன்றாங்க, நான் வந்து BDS முடிச்சுட்டு அதுக்கப்புறம் MDS படிக்கணுமா, MDS படிக்கணும்னா நான் இவ்வளோ செலவு பண்ணி நீங்கள் மறுபடியும் படிக்க வைக்கணும், அதுக்கு நான் அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் ஆனாலோ அது எவ்வளோ சம்பாதிப்பேன், ஒரு 1 lakh சம்பாதிப்பேன். ஆனால் உங்கள் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஈஸியாக வந்து மணி பண்ணிடலாம். 1 lakhன்றது என்னால் ஈஸியாக பண்ண முடியுதுன்னு அவள் வந்து ஒரு ஸ்டூடியோ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. நான் எவ்வளோ சொன்னியும் அந்த மாதிரி தான் நிறைய பேர் என்னன்றாங்க, இப்போ மேக்கப்னு சொல்லிட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு எக்கச்சக்கமாக ஆயிட்டாங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு 100 பேர் 200 பேர் ஒரு அகாடமி எடுத்துட்டிங்கன்னா பார்க்கணும் 50 to 60 persons வந்து 1 மந்த்துக்கு வராங்க. அப்படி அந்த மாதிரி வந்து நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட். இப்போ மேக்கப் இண்டஸ்ட்ரியே டல் ஆயிடுச்சு. நான் இது என் டாட்டர்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் மேக்கப் சொல்கிறீங்க, மேக்கப் கிளாஸ் எடுக்கிறீங்க, எல்லாம் குட்டு, இது வந்து நிலைக்காது. ஏன்னா இந்த பிஸ்னஸ் வந்து எப்படின்னா எல்லாருமே அந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சப்பறம் யார் பண்ணுவா?
ஸோ எல்லாருமே அவங்கவுங்க செல்ஃப் மேக்கப், செல்ஃப் க்ரூமிங் எல்லாருக்குமே ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கும். அந்த காலத்தில் நீங்கள் லாக்மி ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு ப்ராடக்டோட பேர் சொன்னால் கூட கன்சீலர்னா என்ன, லிப் க்ளாஸ்னா என்ன அப்படின்றது, கான்டோர்னா என்னன்னு தெரியாமல் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஒரு மேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு பிரைடு கிட்ட போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த ப்ராடக்ட் எனக்கு யூஸ் பண்ணுறீங்களான்ற அளவுக்கு நாலேஜ் நிறைய வளர்ந்துருச்சு. அப்போது எந்த ஒரு விஷயம் இப்போ இந்த ஃபீல்டில் வந்துட்டீங்க, இதில் தான் நம்ம ஏர்ன் பண்ணணும்னு நினைக்காம எது வேணாலும் பண்ணலாம். உமன்ஸை பொறுத்தவரையில் நான் சொல்வேன்ல, ஒருத்தர் வந்து சாரி விற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே சாரி விற்கிறதுக்கு போயிடக்கூடாது. ஒருத்தர் வந்து கேக் பேக்கிங் பண்ணுறாங்கன்னா கேக் பேக்கிங்கே எல்லாருமே வீட்டில் செய்கிறதுக்கு பேக்கிங் பண்ணுறீங்க. அது வந்து பிஸ்னஸாக ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பார்த்து ஆரம்பிக்கணும். ஏன்னா எந்த ஒரு பிஸ்னஸ்லேயும் ஓவராக பணத்தை செலவு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி, இப்போ எங்கள் சலூன் இண்டஸ்ட்ரியிலே வச்சிங்கன்னா ஒரு 50 லட்சம் ரூபாய் இன்டீரியர் பண்ணி சலூன் போடுறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டாஃப்க்கு சம்பளம் கொடுத்து, வாடகை கொடுத்து, ஈபி கட்டி அவங்க டேக் ஹோம் எடுக்கவே முடியாது. ஏன்னா அவங்க அந்த லோனு, பேங்க் லோனு இந்த மாதிரி எடுத்துட்டாங்கன்னா சுத்தம் அவங்களுக்கு ஒன்றுமே நிற்காது. ஸோ ஏன் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி ஒருத்தரும் பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு இந்த ஜேர்னியில் ஏதோ ஒரு ப்ரெஷர் இருக்கலாம். இப்போ சேம் கஸ்டமர்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு ஃபீட்பேக் ஏதோ ஒரு நெகட்டிவாக வந்திருக்கலாம். இல்லாட்டி நம்மக்கிட்ட இருக்க ஸ்டாஃப்ஸே வந்து நமக்கு கோஆப்ரேட் பண்ணாமல் இந்த ப்ரெஷர் டைம்லலாம் இருக்கும்போது எப்படி நீங்கள் காம் ஆவீங்க? நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட ஹேபிட் அது ஒரு ஒரு இயர்லி ட்வைஸ் நான் அப்ராட் போயிடுவேன். அப்ராட் போயிடுவீங்க, சூப்பர். இயர்லி ட்வைஸ், 3 months ஒன்ஸ் மேபி. ஏன் அப்படி போகிறேன்றது வந்து எனக்கு வந்து ஏதோ ஒன்று புதுசாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது. வெளிநாட்டுங்களுக்கு போகும்போது உண்மையாகவே எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி போயிட்டு வரும்போது சலூனை விட்டுட்டு அந்த எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் நம்ம விட்டுட்டு போயிட்டு திரும்பி வரும்போது இன்னும் நல்ல பிஸ்னஸ் பண்ணுவேன். இதை வந்து நான் ஒரு மோர் தென் 20 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். அதனால எனக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷரு எல்லாரும் கேட்பாங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ ஃபோன்ஸ் அட்டென்ட் பண்ணுறீங்க, இவ்வளோ பேர்கிட்ட பேசுகிறீங்க, எப்படி உங்களுக்கு இது முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து எனக்கு அது ஒரு பேர்டனாகவே தெரியல. எனக்கு அது ரொட்டீனாக இருக்கும். ஆனால் மார்னிங் 9 o'clock to 9, அந்த 9க்கு மேலே நான் யாரோட கால்ஸும் எடுக்க மாட்டேன். என்னோடய டைம் அது. அந்த டைமை நான் வந்து ப்ரீஷியஸாக இருப்பேன். ஸ்லீப்பிங் டைமர் வந்து ரெகுலராக நம்ம வந்து 9 to 6, அதில் யார் ஃபோன் எதுவுமே அட்டென்ட் பண்ண மாட்டேன். டைமிங்கை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து பெருசாக தெரியல. அதுக்கப்புறம் கிளைண்ட்டு பார்த்தாங்கன்னா, கிளைண்ட்டு மென்டாலிட்டி என்னன்னா, இப்போல்லாம் ரொம்ப இந்த கூகுள் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி வந்ததும், உண்மையாக நம்ம தப்பு பண்ணியிருந்தோம்னா நாங்களே கிளைண்ட்டை கூப்பிட்டு வாலண்டியராக, மேடம் உங்களுக்கு இந்த தப்பு நடந்திருக்கு, நாங்கள் வந்து அதுக்கு அப்பாலஜைஸ் பண்ணுறோன்னு சொல்லி அந்த சர்வீஸே ஃப்ரீயாக கொடுத்து அவங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்ணி தான் நாங்கள் அனுப்புவோம். சில பேர் வெறுமனே வந்து ஒரு ஃபேக்கான ரிவ்யூஸ் போடணும் அந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த காலத்தில் வந்து நிறைய நடக்குது. ஸோ நம்ம ஓரளவுக்கு தான் சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியும். எப்போவுமே எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபைட் ஃபேக் ரிவ்யூஸ்க்கு என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அது நம்ம ஃபீல் பண்ணி என்ன ப்ரோஜனம்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து காம் டவுன் ஆகிடும். நிறைய சலூன் ஓனர்ஸ்க்கும் அதை தான் சொல்வேன், நீ என்ன நடக்குதோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு கிளைண்ட்டை சாட்டிஸ்ஃபைட் பண்ணி அனுப்புங்க. அதுக்காக வந்து சில ஃபஸ்ஸி கிளைண்ட் வந்துட்டு அவங்க நம்மளே வந்து டார்ச்சர் கொடுக்குற மாதிரி வந்தால் ஒரு பீரியட்க்கு அப்புறமா எவ்வளோ தான் கண்ட்ரோல் ஆக முடியும். சரி ஓகே, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். இப்போ சில்பீஸ் வந்து 25 ஃப்ரான்ச்சைஸோட இருக்கு. இன்னும் ஒரு 5 இயர்ஸ்ல உங்க பிராண்ட் எந்த நிலைமையில இருக்கும், அதாவது எந்த ஸ்டேஜ்ல இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உண்மையாகவே சொல்லணும்னா எங்ககிட்ட நிறைய ஃப்ரான்ச்சைஸி அப்ரோச் பண்ணுறாங்க. நான் வந்து ஃபில்டர் பண்ணுறேன். நம்ம கண்டினியூஸாக ஒரு 100 சலூன் போடணும் அப்படின்னு நினச்சிருந்தோம்னா நாங்கள் என்றைக்கோ முடிச்சிருப்போம். எனக்கு என்னென்னா, இந்த கோவிட் வந்து பயங்கரமான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துச்சு. யாருக்கெல்லாம் பிஸ்னஸை ஒழுங்காக பண்ண முடியலையோ அவங்க வந்து பண்ணவே மாட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு பேஷனில் உள்ளே வந்தாலும் அவங்களால அந்த ஸ்ட்ரகிளை ஃபேஸ் முடியாதவங்கள நம்ம வந்து எந்த காரணத்து கொண்டும் ஜாயின் ஹேண்ட்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் டிசைட் பண்ணேன். அதனால் நிறைய ஃபில்டர் பண்ணுறேன். எனக்கு இன்னும் ஒரு 5 இயர்ஸில் நான் இவ்வளோ கவுண்ட் பண்ணணும் அப்படின்றத விட என்னோட ப்ராடக்டில் நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். என்னோட ஃப்ரான்ச்சைஸி ஒரு 100 கூட இருக்கட்டுமே, ஆனால் அந்த 100ம் என்னுடைய பிராண்டு, என்னோட ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணணும், அதில் வந்து ஸ்டாண்ட் பை ஆகணும் அப்படின்றதுல நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கேன். இப்போ வளர்ந்து வர பெண்களுக்கு நீங்க சலூன் சொல்ல வேண்டாம், வேற எந்த ஃபீல்டு வந்து பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க சொல்ற அட்வைஸ் என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு நம்ம அட்வைஸே பண்ண வேண்டாம், அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்பவே நாலேஜ் இருக்கு.
நம்ம வீட்லயே என் வீட்லயே என்னோட பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எஸ்ஆர்எம்ல படிச்சிருக்காங்க, பிபிஏ படிச்சா. அடுத்தது நீ வந்து எம்பிஏ படி அப்படின்னு சொன்னேன்னா அடுத்தது நான் செலவு பண்ணி அந்த டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அப்பா அந்த எம்பிஏ படிச்சுட்டு என்ன சம்பாதிக்க போகிறோமோ அதை நம்ம ஏன் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு எல்லாருக்குமே வந்து பிஸ்னஸோடைய ஐடியாஸ் வந்துருச்சு. என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு யோசிங்க. சின்ன லெவலில் பண்ணுங்க, பெரிய லெவலில் எடுத்ததும் ஆரம்பிக்காதீங்க. இது வந்து என்னோட அட்வைஸ். அது என்ன பிஸ்னஸாக இருந்தாலும் சின்ன லெவலில் அதை பண்ணி இல்லை அந்த பிஸ்னஸ் சம்பந்தமான ஒரு இடத்துல நீ வேலை செய்யுங்க. அந்த நுணுக்கங்களை கற்றுக்கோங்க. என்ன பேடு என்ன குட்டு, இதில் என்ன வந்து நம்மளுக்கு இன்கம் வரும், எப்படி பண்ணால் எக்ஸ்பென்சஸை குறைக்க முடியும், இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு தொழில் ஆரம்பிங்க. மேம் அவங்களோட ஜேர்னியில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருக்காங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைலை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ.